தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது முட்டை கல்மாஸோட ரெசிபி தான். முட்டையோட ஃபில்லிங் வச்சுட்டு தான் நம்ம இது செஞ்செடுக்கிறது. வெஜிடேரியன்ஸுக்கு வெஜிடபிள்ஸ் வச்சுட்டும் செஞ்செடுத்துக்கலாம். இது ஒரு கண்ணூர் ஸ்பெஷல் ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியாக இருக்குது. பெட்டிக்கடை ஸ்பெஷலாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். முதல்ல இதுக்கான மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக 1.5 கப் அளவு தண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடி நான் இதில் சேர்த்துருக்கு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வறுத்த அரிசி மாவு, இடியப்பத்துக்கள் எடுக்கிற நல்ல ஃபைனாக இருக்கிற வறுத்த அரிசி மாவு 1.5 கப் அளவுக்கு சேர்த்து தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1.5 கப்பு மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். சில டைம் 1.25 கப்பு வரைக்கும் தேவைப்படும். முதல்ல நல்லா இதே மாதிரி 1.5 கப் அளவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இது பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ மாவு ட்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சு இது மறுபடியும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சுக்கோங்க, இல்லை இருந்த மாவு ட்ரை ஆகி போயிடும். இது கூட சேர்க்கறதுக்காக 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 6 to 8 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன்லேருந்து 1.25 டீஸ்பூன் வரைக்கும் சின்ன சீரகம் எல்லாமே சேர்த்து இதே மாதிரி மிக்சியில் இடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அரையக்கூடாது, பாதி அரைச்செடுத்தா போதும். அதுக்கப்புறம் மாவு பொடி சேர்த்து கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடு கம்மி ஆகும்போது இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா அமுத்தி பிசைஞ்சுக்கோங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவுக்கெல்லாம் பிசைறதுல இருந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இந்த மாவு பிசைஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா அமுத்தி பிசைகிற டைமில் மாவு ட்ரை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தொளிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா அமுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரெடியாக இருக்குது. மூடி வச்சுக்கோங்க. இதுக்கான ஃபில்லிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையில் தான் செய்யறது. 3 to 4 முட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. உங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்காக பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் எல்லாமே எடுத்து வச்சிருக்கு. இதோட கரெக்டான அளவு நம்ம சேர்க்கும் போது ஒன்றா சொல்கிறேன். ஒரு பேன் சூடு பண்ணி அதுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் முதல்ல கருவேப்பிலை சேர்த்துருக்கு. கடுகு இதுக்குள்ளே சேர்க்கறது இல்லை. கருவேப்பிலை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் தான் எடுத்துருக்கு. நைஸாக கட் பண்ணி சேர்த்து அது கூடவே கொஞ்சம் உப்பு பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் வதக்கிக்கோங்க. மூடி வைக்க வேண்டியதில்லை. இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வற்றி சாஃப்டாகி இதே மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சின்ன பீஸாக நறுக்கினது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நறுக்கினது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் அதுவும் சின்ன பீஸாக நறுக்கி சேர்த்துருக்கு. நல்லா வதக்கி அதோட பச்சை மணம் போகட்டும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் அதுவும் சேர்த்து அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் தான் வதக்கணும், இல்லாண்ட கருகி போயிடும். அதுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், கொத்தமல்லி இலை அதுவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கரம் மசாலா இல்லை அப்படின்னா உங்களுக்கு சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக டேஸ்ட்டு கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை பொடி சேர்த்துருக்கு. மசாலா எல்லாம் செய்யும்போது லாஸ்ட் ஒரு பிஞ்ச் சர்க்கரை பொடி சேர்க்கும்போது டேஸ்ட்டு கரெக்டாக பேலன்ஸ் ஆகி கிடச்சிடும். இது நல்லா ஆற விட்டுக்கோங்க. மசாலா ரெடியாக இருக்குது, மாவு ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம இது உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். கையில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் இருந்து ஒரு பெரிய கொழுக்கட்டையில் செய்கிற அளவுக்கு மாவு எடுத்து கையில் வச்சு நல்லா அமுத்தி உருண்டை பண்ணதுக்கப்புறம் நடுவில் இதே மாதிரி கொஞ்சம் குழிவாக பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே 1 டீஸ்பூன்லேருந்து 1.25 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எடுத்த மாவோட சைஸுக்கு தகுந்த மாதிரி மசாலா வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுக்கிற முட்டையோட பீஸ், 1 பீஸ் இல்லை 2 பீஸ், அது உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா அமர்த்தி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கை இப்படி நீளமாக பிடிச்சி உருண்டை பண்ணும்போது இதோட ஷேப்பு இப்படி நீளமாக வந்துடும். இதுக்கு முன்னாடி நம்ம சிக்கன் கல்மாஸோட ரெசிபி அப்லோட் பண்ணி இருந்தேன். அப்போ இது நான் அதில் கரெக்டாக சொல்லியிருந்தேன் எப்படி உருண்டை பண்ணுறது அப்படின்ட்டு. இது கை அப்படியே நீளமாக பிடிச்சி உருண்டை பண்ணும்போது அந்த கையோட ஷேப்புக்கு இந்த உருண்டை இதே மாதிரி நீளமாக வந்துடும். கல்மாஸோட ரெசிபியில் ஷேப்பு இப்படி தான் இங்கே. அதனால தான் இந்த ஷேப்பில் நம்ம இதை ரெடி பண்ணி எடுக்கிறது. பாருங்கள்,
நம்ம எடுத்து வச்ச மாவோட இந்த சைஸுக்கு 9 to 10 கல்மாஸ் நம்மளால் செஞ்செடுக்க முடியும். அது நீங்கள் எடுக்கிற மாவோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அதோட அளவு வித்தியாசமாக இருக்கும். ஒன்று நம்ம பண்ணி மாற்றி வச்சுருக்கு. அடுத்தது இன்னொரு டைம் காமிச்சு தர்றேன். உங்களுக்கு முட்டை நீங்கள் சாப்பிடாதவங்களா இருந்தால் முட்டை சேர்க்காமல் இந்த மசாலா மட்டும் சேர்த்துன்னு செய்யலாம். இல்லை இது கூட உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்தும் செஞ்சு எடுத்துக்கலாம். எதாக இருந்தாலும் ரொம்ப சின்ன பீஸை கட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி நம்ம உருண்டை பண்ணுவோம், நல்லா ஸ்மூத்தாக கிடச்சிடும். எல்லாமே நல்லா லாக் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற மசாலா எதுவுமே வெளியே வராமல் நல்லா ஸ்மூத்தாக உருண்டை பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரெடியாக இருக்குது. நம்ம இது ஆவியில் வேக வச்சுருக்கணும். நீங்கள் பண்ணி இருக்கிற அதோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேக வைக்கிற டைம் வந்துட்டு 8 to 10 நிமிஷம் ஆகும். மீடியம் லோ ஃப்ளேமில் வேக விட்டதுக்கப்புறம் ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இது இப்படியே வேணாலும் நமக்கு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் கல்மாஸ் அப்படின்னு சொல்லும்போது காரமாக இருக்கிற ஒரு டீ டைம் ஸ்நாக்காக இருக்குது. அதுக்கு இன்னொரு ஸ்டெப்பு மிச்சம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு பவுலுக்குள்ளே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரமாக இருக்கிற வரமிளகாய் பவுடர், 2 பிஞ்சு அளவுக்கு உப்பு, 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் எதுவுமே தேவையில்லை, இது மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு ஆற விட்டு எடுத்துருக்கிற கல்மாஸோட கொழுக்கட்டை வந்து இதுக்குள்ளே இதே மாதிரி விட்டு நல்லா டிப் பண்ணி ஒரு பேனுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்லை ஆயில், தேங்காய் எண்ணெய் தான் நம்ம இங்கே எடுக்கிறது. உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் இதுக்கு எண்ணெயில் வச்சு எல்லா சைடும் நல்ல ஒரு டைம் வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக வறுத்தெடுக்காமல் எல்லா சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதே மாதிரி மாற்றி மாற்றி வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாவு இல்லை இந்த வரமிளகாயோட கோட்டிங் இருக்குல்ல, அது எல்லாமே வறுக்கணும். அப்போ தான் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், இது வந்து நல்ல காரமாக இருக்கிற ஒரு டீ டைம் ஸ்நாக்காக இருக்கிறதுனால இதுக்குள்ளே நம்ம சேர்த்துருக்கிற வரமிளகாய் பவுடர் நல்ல காரமாக இருக்கிற மிளகாய் பவுடர் தான் சேர்த்துருக்கு. உங்களுக்கு காரம் இந்த அளவுக்கு வேணாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முட்டை கல்மாஸ் ரெடியாக இருக்குது. சிக்கன் கல்மாஸோட ரெசிபி நம்ம ரொம்ப நாள் முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இது வெஜிடேரியன்ஸுக்கு வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு செஞ்செடுக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே வந்துட்டு வெஜிடபிள் கல்மாஸ் அந்த அளவுக்கு இல்லை. சிக்கன் கல்மாஸ், முட்டை கல்மாஸ் 2 தான் ரொம்ப காமனாக இருக்குது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.